அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் வயது பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு 28-29 வயது கடந்த பெண்களே மாதாந்திர ருது மாதவிலக்கு நிற்கக்கூடிய ஒரு நிலையை நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலையை சந்திக்கிற பிரச்சனை நம்ம நிறைய பேர் கிட்ட பார்க்குறோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல மெனபாஸ் அப்படிங்கிறது ஒரு 50 வயது அப்படின்னு இருந்தது. அது குறைஞ்ச 45 வயதுன்னு மாறுச்சு. அதுக்கப்புறம் 40, 30ன்னு ஆகி இன்னைக்கு ரொம்ப இளம் வயதிலேயே கூட எக் ரிசர்வ் கம்மி ஆயிட்டு அதை தொடர்ந்து மெனபாஸ் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சிறு வயதிலேயே மாதவிலக்கு நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான அறிகுறிகளை சந்திக்கிறாங்க, அவங்க உணவு முறையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வரக்கூடிய பெண்களுக்கே பார்த்திங்கன்னா எக் ரிசர்வ் கம்மியாக இருக்கும் பொழுது அவங்க ஹார்மோன்ஸை நமக்கு செக் பண்ணும் பொழுது நிரந்தரமாக இவங்களுக்கு மெனபாஸ் ரிலேட்டடான ஹார்மோன் இருக்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ 35 இயர்ஸ் 37 இயர்ஸ்லேயே இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கி திருமணம் ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைகள் வரும்பொழுது என்ன மாதிரியான அறிகுறிகள் பெண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும்? ஆரம்ப காலகட்டத்திலே கண்டுபிடிச்சோன்னா அட்லீஸ்ட் நம்ம சில விஷயங்களை தவிர்க்கலாம், சில விஷயங்களை சேர்த்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும்னா, ஒன்று அவங்களுடைய உடல் எடை கூட ஆரம்பிக்கும். நார்மலாக நமக்கு போதும் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்னு பார்த்திங்கன்னா லெப்டின். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் மெனபாஸ் ரிலேட்டடாக நோக்கி போயிட்டுருக்கு, அது சார்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரத்தத்தில் லெப்டினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இது அதிகரிச்சிடுதுன்னா நமக்கு உணவு போதும்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த ஹார்மோனை ஏற்றுக்கக்கூடிய நிலை உடலுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு பேர் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடல் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும், லெப்டின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு நிலை உருவாகும். அப்போ நம்ம போதுங்கிற உணர்வை மறந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி நிறைய ஃபேட் டெபோசிஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நரம்பு செல்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் என்ன ஆகும்னா, உடல் உள்ளுறுப்புகளில் வறட்சிகள் காணப்படும். குறிப்பாக தோல் பகுதியில், மர்மஸ்தானங்கள்ல எல்லாமே ரொம்ப வறட்சியாக இருக்கிறத பெண்கள் உணர்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, மனம் சார்ந்த பிரச்சனைகள். நிறைய பெண்களுக்கு இந்த ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரட்டோனின் செக்ரேஷன் ஆரோக்கியமாக இருந்தாலே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஃபீல் குட் ஹார்மோனான செரட்டோனின் லெவல் குறையிறதுனால இந்த மெனபாஸ் ரிலேட்டடாக ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனை அதிகரிக்கும். டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியம். ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு குறையுது, அவங்க மெனபாஸை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது கால்சியம் அப்சார்ப்ஷன் குறைஞ்சு நம்ம எலும்புகளுடைய வலு குறைஞ்சு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா போன்ஸ் வீக்காக ஆரம்பிக்கும், மிருதுவாக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போன் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, திடீர்னு நைட் ஸ்வெட்ஸ் வரும், திடீர்னு நமக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அறிகுறிகள்லாம் வரும்பொழுதே நம்ம ஹார்மோனை செக் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நமக்கு ரொம்ப சீக்கிரம் வரதை ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான்.
லாஸ்ட்டாக அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து சிறு வயதிலேயே வந்து நிரந்தரமாக தன்னுடைய கருமுட்டையை வச்சு குழந்தை பாக்கியம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து பெற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். இது வந்து நம்ம குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, ஃபர்டிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? கோதுமை சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் பிரச்சனை ஈஸியாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், ரொம்ப ஓவராக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய நம்ம உடற்பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெண்கள் சார்ந்த ஹார்மோன் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டயட்டிங்கிற பேரில் சத்தான உணவுகளை சாப்பிடாம ரொம்ப கம்மியாக சத்தில்லாத உணவுகளை சாப்பிட்டு இழைக்கிறங்கிற பேரில் ஹார்மோனல் ஹெல்த்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிடுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் ஹார்மோன் சீர்கேடும் உருவாகுது, ஹார்மோன் குறைபாடும் உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க டாக்டர், இப்படி வந்துருச்சு, வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விட்டமின் ஈயோடைய அளவு ஒரு நாளைக்கு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் பாதாம், வால்நட் இதிலெல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்மோனல் இஷ்யூவை சமாளிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மெக்னீஷியம் சத்தும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹார்மோன் சுழற்சிக்கும் தேவையாக இருக்கும். ஸோ ஒரு 400 மில்லிகிராம் அளவு மெக்னீஷியம் சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் மெக்னீஷியம் சத்து குறைபாடை சரி பண்ணும். இதனால் உங்களுடைய ஹார்மோன் ஹெல்த்தை ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள், லோட்டஸ் சீட்ஸ், இதை வந்து நீங்கள் உணவில் எப்படியாவது சேர்த்துட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனஸ் நல்லா கம்மியாகும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய உற்பத்தி நல்லாயிருக்கும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து நீங்கள் நார்மலாக சித்த மருத்துவ கடைகளில் தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கை வந்து நீங்கள் பொடியாகவே எடுத்து இரவு நேரங்களில் பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் கலந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோடைய ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த சிம்டம்ஸ் நல்லா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து மிமிக் லைக் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன். நம்ம உடம்புல வந்து எப்படி நம்ம ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் வந்து ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் சித்த மருத்துவர்கள் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய மருந்துகளை தான் பேஷண்ட்ஸுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை. நார்மலாக நம்ம வீடுகள்லேயே இப்போலாம் இதை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த கல்யாண முருங்கைக்கு வந்து அதே ஈஸ்ட்ரோஜன் கன்வர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். ஸோ இதில் வந்து டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், கஷாயம் மாதிரியும் போட்டு குடிக்கலாம், நீங்கள் வந்து தோசையோடு சேர்த்து அடை மாதிரியும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கும் சரி, அந்த மெனபாஸ் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து புளிச்சக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது. நீங்கள் சட்னி மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து அதில் நம்ம காய வச்சு டீ மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட ஈஸ்ட்ரோஜன் செக்ரேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூட மைல்டான யோக பயிற்சிகளையும் பண்ணணும். ஸோ சிறு வயதிலேயே இன்றைக்கி வந்து மாதாந்திர ருது நிற்கக்கூடிய, மாதவிலக்கு நிரந்தரமாக நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை சந்திக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான உணவு முறையும் வாழ்வியல் முறையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.